ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி சார். கும்பராசி வந்து எந்த விதத்தில் அழகு, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வர்ணங்கள் என்ன, இது எல்லாமே பார்க்க போகிறோம். முதலாவதாக அவங்க எதில் அழகு? அவங்களுடைய அழகே பொறுமை தான், அவங்களுடைய அழகே வித்தியாசமாக சிந்திப்பதான், அவங்களுடைய அழகே புதுமையாக முயற்சிப்பதான். அதுதான் கும்பத்தினுடைய பேரழகு. அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற நிலைத்த காரியங்கள் செய்ய கும்பத்துக்கு எல்லாமே இருக்குங்க. எல்லா அமைப்புகளும் இருக்குது. மனசில் அமைதி இல்லையே, மனசில் ஒரு விதமான சந்தோஷம் இல்லையே, தெளிவு இல்லையே, குழப்பமாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலில் கும்பத்திற்கு ஞானத்தை சொல்லித்தர முடியாது, கும்பத்திற்கு போதனைகளை புகுத்த முடியாது. கும்பம் சிந்திக்கும், கும்பம் அழகாக யோசிக்கும், கும்பம் வித்தியாசமாக யோசிக்கும். சிவப்பு நிறத்தை நேரடியாக பயன்படுத்தும் பொழுது அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக தொழில் பிரச்சனை, முயற்சி பிரச்சனை, சகோதர பிரச்சனை, காரிய தடைகள் அதிகமாக வந்து கும்பராசிக்காரங்களுடைய ஆள் மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய பொறுமையும் அழகுதான். அந்த அழகோடு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கணும்னு சொன்னால் அவங்க காத்து போல எங்க வாழ்க்கை தடை இல்லாமல் போகணும், வாழ்க்கை என்பது ஒளிமயமா ஜொலிக்கணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும், எண்ணங்கள் ஈடேறணும் அப்படின்னு சொன்னா கும்பராசிக்காரர்கள் இன்னைக்கு இந்த எபிசோட்ல நம்ம பார்க்கக்கூடிய ராசி கும்பராசி சார். ஸோ கும்பராசினாலே அவங்களுக்குன்னே ஒரு தனி உலகம் வச்சிருப்பாங்க, ஒரு புதுமையான சிந்தனை, எப்பவுமே அவங்களை பார்க்கும்போது ஒரு ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும். ஸோ அப்படி இருக்கக்கூடிய கும்பராசி எந்த விதத்தில் அழகு, அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய வர்ணங்கள் என்ன, இது எல்லாமே பார்க்க போகிறோம். முதலாவதாக அவங்க எதில் அழகு? நீங்கள் சொன்னதுலேயே அழகுதான். கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரையும் ரொம்ப காமாக இருப்பாங்க. ஆனால் எந்த விஷயத்துலையும் அவங்கள நீங்கள் இக்னோர் பண்ணவே முடியாது. அவங்க இல்லாமல் ஒரு விஷயத்தை உங்களால் நடத்தவே முடியாது. அவங்களுடைய யோசனை இல்லாமல் ஒரு விஷயத்தை உங்களால் செயல்படுத்தவே முடியாதுங்கிற மாதிரி ஃபேமிலிக்குள்ளே இருப்பாங்க. அவங்களுடைய காற்று ராசின்னு சொல்கிறோம் கும்பராசியை. காற்றுக்கு ஏது எல்லை ஏது, அது நான் எந்த திசை வேணாலும் போகக்கூடியதுலேயே அவர்களுடைய சிந்தனை பன்மடங்கு வேகம் கொண்டது, அவங்களுடைய அறிவாற்றலும் நினைவாற்றலும் பன்மடங்கு வேகம் கொண்டது. சனி பகவானுடைய ராசி தான் கும்பராசிக்காரங்க. அந்த சனி பகவானுடைய நீதித்தன்மை, நிதானத்தன்மை, பொறுமைத்தன்மை, எல்லையற்ற சிந்தனை அப்படின்ற மாதிரியான கும்பராசிக்காரர்களுடைய அவங்களுடைய ஸ்டைலே அது ஒரு மாதிரியான ஒரு யூனிக்யூன்னு சொல்லலாம். அவங்களுடைய அந்த பேச்சு, நடை, யோசனை, புதுமையாக யோசிக்கிறது, புதுமையாக சிந்திக்கிறது, புதுமையான படைப்பு, புதுமையான விஷயங்களை தேர்ந்தெடுத்து பேசுவது, பேசினா மட்டும் கேட்டால் மட்டும் கரெக்டான பதிலை சொல்லக்கூடிய சிந்தனைவாதிகள் தான் கும்பராசிக்காரவங்க. அழகு அவங்களுடைய புதுமையில், அவங்களுடைய சிந்தனையில், அவங்களுடைய படைப்பில் நிறைய செல்வ வளங்களை கும்பராசிக்காரர்கள் ஈர்க்க முடியும். அவங்களுடைய அழகே பொறுமை தான், அவங்களுடைய அழகே வித்தியாசமாக சிந்திப்பதான், அவங்களுடைய அழகே புதுமையாக முயற்சிப்பதான். அதுதான் கும்பத்தினுடைய பேரழகு. ஸோ கும்பராசிக்காரங்க எந்த விஷயத்தில் அழகுன்றதை பார்த்தோம், எதில் அழகுன்றது ரொம்ப அழகாக சொன்னீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர்ஸ்ன்னு இருக்குல்ல சார், இந்த பாசிட்டிவ் கலர்ஸ்னால் என்னென்ன சொல்லலாம்? கும்பராசிக்குரிய ராசிநாதனை விட்டுட்டு அவரை விட்டுட்டு வேறு எந்த நிறத்தையும் நம்ம யோசிக்க கூட முடியாது இல்லையா? ஆக கும்பராசிக்கு சனி பகவான் ஆதிக்க கிரகமாக வர்றார். சனி பகவானுக்கு உரிய நிறம் கருப்பு நிறம், நீல நிறம் இதை சொல்லுவாங்க. அந்த காற்று, அந்த அற்புதமான அந்த கும்பராசிக்காரர்கள் அவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் சீர்பட, அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெற நிலைத்த காரியங்கள் செய்ய கும்பத்துக்கு எல்லாமே இருக்குங்க. எல்லா அமைப்புகளும் இருக்குது. மனசில் அமைதி இல்லையே, மனசில் ஒரு விதமான சந்தோஷம் இல்லையே, தெளிவு இல்லையே, குழப்பமாக இருக்கிறோமே அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலில் அவங்க கருப்பு நிறத்தை பயன்படுத்தினால் கூட கும்பத்திற்கு ஒரு நிதானம் கிடைக்கும். கருப்புனா இருட்டு தானே அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் கும்பத்திற்கு அது வெளிச்சம் தரக்கூடிய ஒரு வர்ணமாக அமையும். நீல நிற வானம் போன்று அவர்களுடைய மனசில் எண்ணங்கள் அப்படியே அழகாக, அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். ஆக ப்ளூ, அந்த நீலம், ஊதா நிறம் எல்லாமே கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்தினா, ப்ளூ ஃபேமிலியை பயன்படுத்தினா அவங்களுடைய மனசில் ஒரு தெளிவு இருக்கும், நிதானம் இருக்கும், அமைதி இருக்கும், சாந்தம் இருக்கும். சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனைக்கு, அந்த காற்றினுடைய வேகத்திற்கு ஒரு எல்லை என்பது நிச்சயமாக கிடைக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு அமைதியும் அந்த காரிய தடை விலகிறதுக்கான அதிர்ஷ்டமான கலர்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ செல்வ வளம் பெருகிறதுக்கு அவங்களுக்கு என்ன அதிர்ஷ்ட நிறங்கள் சொல்வீங்க? நிச்சயமா கும்பராசிக்காரர்கள் காற்று ராசின்னு சொல்கிறோம். காற்றுக்கு காற்று தானே சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கும்பத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக மிதுன வீடு வரும். அதற்குரிய ஆதிக்க கிரகமாக புதன் பகவான் வருவார். அந்த புதனுக்குரிய நிறம் என்பது பச்சை நிறம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பச்சை நிறம், அதிலும் மரகத பச்சை நிறம் என்பது கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் செல்வத்தையும் ஈர்த்து தரக்கூடிய ஒரு நிறமாக அமையும். ஏன்னு சொன்னால் புதன், அந்த பச்சை, அந்த கிரீன் சிக்னல் அப்படிங்கிறதே வாழ்க்கையில் தடைகள் இல்லைங்க. உங்கள் முயற்சி ஜெயிக்க போகுதுங்க, உங்கள் ரூட் கிளியருங்க, உங்கள் பாதை தெளிவுங்க, நீங்கள் போகலாங்க, நீங்கள் கடந்து செல்லலாங்க, நீங்கள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்படின்னு சொல்லக்கூடிய. ஏன்னா
கும்பத்தை கட்டுப்படுத்த முடியாது, அதன் எல்லையை வரையறுக்க முடியாது, கும்பத்தை திசை திருப்ப முடியாது, கும்பத்திற்கு ஞானத்தை சொல்லித்தர முடியாது, கும்பத்திற்கு போதனைகளை புகுத்த முடியாது. கும்பம் சிந்திக்கும், கும்பம் அழகாக யோசிக்கும், கும்பம் வித்தியாசமாக யோசிக்கும், கும்பம் புதுமைகளை படைக்கும். இந்த பச்சை நிறத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த மரகத நடராஜரை கும்பராசிக்காரர்கள் தரிசனம் செய்யும் கூடிய அழகு, ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்கும். ஆக பச்சை தான் கும்பத்திற்கு செல்வத்தை ஈர்க்கக்கூடிய அற்புதமான நிறமாக அமையும். அதுலேயும் மரம், செடி, கொடி, இலைகள், இதில் இருக்கக்கூடிய எல்லா பச்சையும் அந்த இயற்கையும் கும்பராசிக்காரர்களுக்கு அரண் போல் அவர்களை காத்து நிற்கும். நிச்சயமாக அவங்க வீட்டில் என்னென்ன பூச்செடிகள் வளர்க்கலாம், வளர்க்கக்கூடாது, என்னென்ன நன்மைகளை தருங்கிறத அடுத்தடுத்த பகுதியில் நம்ம கும்பராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக பார்க்கலாம். கும்பராசிக்காரங்க இப்போ ஒரு இன்டர்வியூக்கே போகிறாங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இல்லை வீட்டில் இருக்கும்போது அந்த கணவன் மனைவிக்கான அந்த அந்யூன்யம் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு எந்த நிறம் பயன்படுத்தலாம்? கும்பராசிக்காரர்களுக்கு பச்சை எப்படி நம்ம பூர்வ புண்ணியம்னு சொல்கிறோமோ அது மாதிரி வெண்மை என்பது பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். கும்பராசிக்காரங்களுடைய எண்ணம், கற்பனை இதெல்லாம் செயல் வடிவம் பெற்று, அந்த செயல் வடிவம் தொழில் வடிவம் பெற்று, அந்த தொழில் வடிவம் லாப வடிவம் பெற்று, அந்த லாபம் என்பது வளர்ச்சி வடிவம் பெறணும்னு சொன்னால் வெண்மையை, அவங்க விசிட்டிங் கார்டாக இருக்கலாம், அவங்களுடைய எதுவாக இருந்தாலும் கூட அந்த வெண்மை நிறத்தை அவர்கள் பயன்படுத்தும் பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது அந்த கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு, வண்டி, வாகனம், சுகம், லௌகீகம், பாக்கியம் இதெல்லாமே வெண்மை தான் அவங்களுக்கு கொடுக்க இருக்குது. 9ஆம் இடங்கிற புகழ், கீர்த்தி, நற்பெயர் இது எல்லாமே வெண்மை தான் கொடுக்க இருக்குது. ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது உங்கள் மனசில் 1000 எண்ணங்கள் இருக்குது, ஆனால் அது வடிவமாக வரணுமே, பேச்சாக வரணுமே, செயலாக வரணுமேன்னு சொன்னால் அந்த வெண்மை நிறத்தை அவங்க பயன்படுத்திட்டு போகும்பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு சக்ஸஸ் என்பது கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ கும்பராசிக்காரங்க ஆண்கள் ஃபுல் ஒயிட்டில் பயன்படுத்தலாம். இப்போ பெண்களை எடுத்துக்கும் போது ஃபுல் ஒயிட்டில் நாங்கள் ஒரு சாரியை கட்டுறோம்னா நாங்கள் விரும்ப மாட்டோம். ஸோ பெண்கள் வெண்மை எப்படி பயன்படுத்தலாம்? மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க, நர்ஸாக இருக்கிறவங்கலாம் பியூராக வெண்மையை பயன்படுத்தினாலும் கூட அந்த ஊதா நிறத்தையும் அதில் சேர்க்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் அழகு கிடைக்கும் இல்லையா? அந்த கும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நீலம், கருப்பு நிறங்களை அந்த வெண்மையோடு இணைத்து பயன்படுத்தலாம். ஒரே கருப்பு வெள்ளை சேலையெல்லாம் கட்ட முடியாது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பூர்வ புண்ணியம் இல்லையா, புதன் பகவான் இல்லையா, அந்த பச்சை நிறமும் வெண்மை நிறமும் சேரும் பொழுது, அந்த வெண்மை நிறத்துக்குள்ளே ஒரு பச்சை கலக்கும் பொழுது, அந்த பச்சைக்குள்ளே லேசாக அப்படி வெள்ளை போகும்போது அந்த லட்சுமி கடாட்சியமும் புகழும் ஒரு சேர உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஆக நேரடியாக வெண்மையை பயன்படுத்த முடியாத பெண்கள் பச்சையையும் இணைத்து பயன்படுத்தும் போது ஐஸ்வர்யம் கண்டிப்பாக கிடைக்கும். கும்பராசிக்காரங்க இந்தந்த நிறங்கள் எல்லாமே நம்ம பயன்படுத்தலான்றதை நம்ம சொன்னோம் சார். ஸோ மறந்து கூட இந்த நிறங்கள்லாம் பயன்படுத்திடாதீங்கன்னா என்னென்ன நிறங்கள் சொல்லுவோம்? நிச்சயமாக கும்பராசிக்காரருடைய ஸ்பெஷலே பொறுமையாக யோசிக்கிறது, வித்தியாசமாக யோசிக்கிறது, தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அந்த யோசனையை சொல்லுவது, இதை தவிர்த்துட்டு கடந்துட்டு போகவே முடியாது, அவங்களை இக்னோர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புக்கு அவங்களுடைய யோசனை பலமாக இருக்கும். சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும் போது அந்த யோசனையே, வித்தியாசமான யோசனையே அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நேரடி சிவப்பு என்பது கும்பத்திற்கு ஆகாது. அதே போல் 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவானாக வந்தாலும் கூட தொழில் செய்கிற இடத்துல ஒரே பிரச்சனை, டார்க் ரெட்டெல்லாம் கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திட்டு போகும்போது வேலை பார்க்குற இடத்துல சண்டை, சச்சரவு, பதவியில் பிரச்சனை, எதிர்ப்புகள், தேவையில்லாத அவமானத்தோட வீட்டில் வர்றது, சில இரத்த காயங்களை சந்திக்கிறது. ஏன்னா சிவப்பு, அந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு வண்டி வாகன விபத்துகள், முயற்சி தடைகள், காரிய தடைகள், சகோதர பிரச்சனைகள், 3 குடையவன் செவ்வாய் வர்றாரு இல்லையா? ஆக கும்பராசிக்காரர்கள் இன்னைக்கு பங்காளி சண்டையெல்லாம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும் போது அதுவாக தேடி இவர்களுக்கு வரும். அதுக்குன்னு ரத்தம் பூரா சிவப்பா தனியாக இருக்குன்னா ரத்தத்துக்கு மேலே இருக்கிற தோல் கருப்பு வெள்ளையாவில் இருக்குது. ஆக கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை சிவப்பு நிறத்தை நேரடியாக பயன்படுத்தும் பொழுது அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக தொழில் பிரச்சனை, முயற்சி பிரச்சனை, சகோதர பிரச்சனை, காரிய தடைகள் அதிகமாக சேரும். ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு ரெட்டு நம்ம ஆகாதுன்றதை சொல்கிறோம், சிவப்பை தவிர்த்துருங்கன்றதை நம்ம சொல்லியாச்சு. ஸோ சுப காரியங்கள், ஒரு திருமணத்துக்கு அழகாக அந்த ரெட்டு தான் நம்ம எல்லார் மைண்ட்லேயுமே வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ரெட்டு போகும்போது அந்த இளஞ்சிவப்பு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஃபேண்டா நிறம், பிங்க் அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாமா, இல்லை ரெட் ஃபேமிலியை தவிர்த்துடணுமா சார்? அப்படி கிடையாது. கும்பத்திற்கு சுக்கிரன் யோக வரணும்னு சொல்லிட்டோம். சுக்கிரனுக்குரிய நிறம் வெண்மைன்னு சொல்கிறோம். நீங்கள் சிவப்போட வெண்மையை சேர்க்கும்போது உங்களுக்கு பிங்க் கலர் வந்துடும். அதே மாதிரி ஃபேண்டா கலரோட ஒரு வெண்மையை சேர்க்கும்போது ஒரு நிதானமான ஒரு நிறம் வரும். ஆக இந்த நேரடியான ஆரஞ்சு நிறத்தையும் நேரடியான சிவப்பு நிறத்தையும் இவங்க கண்டிப்பாக தவிர்த்துட்டா மன அமைதி கிடைக்கும். அதுலேயும் இந்த ஃபேண்டா கலர்லாம் கும்பராசிக்காரங்க பயன்படுத்திட்டு
குடும்பம் சம்பந்தமான பிரச்சனை, கணவன் மனைவி சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி தொழில் சம்பந்தமான விஷயங்கள், பார்ட்னர்ஷிப் டீலிங் சம்பந்தமான விஷயங்கள், சொத்துக்கள், பங்காளி வழி உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் பேசும்போது நிறைய இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வா, இன்றைக்கி போய்ட்டு நாளைக்கு வாங்குற மாதிரி அந்த பேச்சுவார்த்தை வந்து இழுபறி ஆகிட்டே இருக்கும். இவங்களுடைய பொறுமையை சோதிக்கிற மாதிரி சூழல்கள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நிறங்கள் வந்து இவங்களுக்கு பாதக நிறமாக அமைஞ்சிரும். ஏன்னா கும்பத்திற்கு சூரியன் வந்து பாவகிரகமாக வருவார். அதே போல் கும்பத்துக்கு வந்து செவ்வாய் வந்து பாதகாதிபதியாக வருவார், முயற்சியை கெடுக்கக்கூடிய கிரகமாக வருவார், பகை கிரகமாக வருவார். இதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குங்கிறதுனால நேரடியாக இந்த நிறத்தை பயன்படுத்துவது அவங்களுக்கு தொந்தரவு தான் அதிகம் தருது. கும்பராசிக்காரங்களுக்கு நேரடி சிவப்பு, ஆரஞ்சு இதெல்லாமே நம்ம வேணாம்னு சொல்லிட்டோம் சார். அப்போ மங்களகரமான மஞ்சள்னு ஒன்று இருக்கு. ஸோ மஞ்சள் வந்து அவங்க பயன்படுத்தலாம் தாராளமாக. கும்பத்திற்கு வந்து தனாதிபதியாக குரு வருவார், அவரே லாபாதிபதியாகவும் குரு பகவான் வர்றார். குரு பகவான் வந்து பொதுவாக அவருடைய பார்வை வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவானுக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானுக்குரிய நிறமான கோல்டு, மஞ்சள் இதெல்லாம் கும்பராசிக்காரங்க தாராளமாக பயன்படுத்தலாம். அதை பயன்படுத்தும் போது இன்னும் கொஞ்சம் செல்வங்களை ஈர்க்கணும், இன்னும் கொஞ்சம் குடும்பத்தில் பொருளாதார தேவைகள் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு அதிகமாக வரும். கும்பம்னாலே ஒரு மரியாதை. அந்த மரியாதை எங்கே இருக்கும்? கோபுரத்தின் உச்சியில் இருந்தால் இருக்கும். அந்த கலசம் எங்கே இருக்கும்? கோபுரத்தின் உச்சியில் இருக்கும். அந்த குருவினுடைய அருளால், தெய்வ அருளால் இவங்க வாழ்க்கையினுடைய உச்சிக்கு போகணும்னு சொன்னால் மஞ்சளை தாராளமாக, அந்த மங்கள கலரை இவங்க நல்லபடியாக பயன்படுத்தலாம். ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் பார்த்தோம், ஆகாத கலர்ஸ் எல்லாமே நம்ம சொன்னோம் சார். இந்தந்த நாட்களில் இந்த உடை எடுக்கலாம்னா எந்த கிழமைகள் எடுக்கலாம்? நிச்சயமாக கிழமை அப்படின்னு பார்க்கும்போதுங்க, ஒரு ராசிக்குள்ள 3 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு பாதத்தில் அவங்க பிறப்பாங்க. அப்படி அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் 2 பாதம் இருக்குது, சதய நட்சத்திரம் 4 பாதங்கள் இருக்குது, புரட்டாதி நட்சத்திரம் 3 பாதங்கள் இருக்குது. இந்த அடிப்படைக்குள்ளே அவங்க பிறப்பாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தாராபலன் அடிப்படை அப்படின்னு ஒன்று இருக்குது. சாதகதாரை, சம்பத்துதாரை, சேமதாரை, விபத்து தாரைலாம் 9 தாரைகளாக பிரிக்கிறோம். நமக்கு தாராபலன் அடிப்படையில் உரிய நட்சத்திர நாளிலே ஒரு உடை மட்டும் இல்லைங்க, அந்த ஒரு சின்ன பொருள் வாங்கினா கூட அது உங்களுக்கு யோகமாக அதிர்ஷ்டமாக மாறும். அதில் கும்பராசிக்காரங்க ஆள் மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய அறிவும் அழகு தான். கும்பராசிக்காரங்களுடைய ஆள் மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய பொறுமையும் அழகு தான். கும்பராசிக்காரங்களுடைய நிதானம் மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய வித்தியாசமும் அழகு தான். அந்த அழகோடு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கணும்னு சொன்னால் அவங்க வந்து சனிக்கிழமை சொல்லுவாங்கள்ல, சனி பெருக்கு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நாள் கும்பத்திற்கு உகந்த நாள். புதன்கிழமை அந்த நாள் கும்பத்திற்கு உகந்த நாள். மகாலட்சுமியினுடைய அம்சம் பெற்ற அந்த தாமரையில் உட்கார்ந்திருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய அந்த அற்புதமான அந்த சுக்கிரனுடைய அம்சம் பெற்ற வெள்ளிக்கிழமை கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு உகந்த நாள். ஏன்னா சுக்கிரன் வந்து கும்பத்திற்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவார். வெள்ளிக்கிழமைகளிலே கும்பராசிக்காரர்கள் ஒரு பொருள் வாங்கி வரும் பொழுது, அது வீட்டிற்கு தேவையான பொருளோ அல்லது உடைக்கு தேவையான பொருளோ அல்லது உடையோ அன்றைய நாளில் அவர்கள் உடுத்தும் பொழுது அவங்க வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சியம் நிச்சயமாக கிடைக்கும். கும்பராசிக்காரங்க இந்த நாளில் இந்த உடை அணிந்து இந்த கோவிலுக்கு போகலாம்னா நம்ம எது சொல்லுவோம்? நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைங்க அவங்களுடைய ராசியான நிறத்தை சொல்கிறோம், இந்த நாள் ராசியான நாளுன்னு சொல்கிறோம். ஏன் போகணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். கும்பத்தை பொறுத்தவரையும் வாழ்க்கையில் அமைதி இருக்குது, ஆனால் ஆனந்தம் இல்லையே. வாழ்க்கை அமைதியாக போகலையே, மனசு அமைதியாக இல்லையே. எங்கள் ராசி அமைதியான ராசி தான், ஆனால் வாழ்க்கை ரொம்ப அமைதியாக, ரொம்ப சைலண்ட்டாக, எந்த ஒரு ஃபீலிங்ஸுக்கும் மரியாதை இல்லாமல், எதுவும் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. எல்லா இடத்துலையும் ஒரு தடைகள் வந்துக்கிட்டே இருக்குது. கண்ணீருக்கு அர்த்தம் இல்லை, கவலைக்கு வழி இல்லை. சொல்லுவாங்கள்ல, காற்றுக்கு தடை இல்லை என்று சொல்வார்கள். ஆனால் கும்பராசியே காற்று ராசி தான். வாழ்க்கை மட்டும் ஏயா தடையாக இருக்குது. காற்று போல எங்கள் வாழ்க்கை தடை இல்லாமல் போகணும். வாழ்க்கை என்பது ஒளிமயமாக ஜொலிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், எண்ணங்கள் ஈடேறணும், நினைத்த விஷயங்களெல்லாம் அவர்களுக்கு நடக்கணும், செல்வம் கிடைக்கணும், அருள் கிடைக்கணும், ஈசனுடைய தயவு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் கும்பராசிக்காரர்கள் காளகஸ்தி போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க, நிறையா புதுமையாக சிந்திக்கிறீங்க, புதுசாக யோசிக்கிறீங்க, நிறையா படைக்கணும், சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் மனசில் இனம் புரியாத கவலையும் மனச்சோர்வுகளும் உங்களுக்கு குடியிருக்கிறதுக்கு காரணமே 6க்குடைய எதிரி கிரகம் என்று சொல்லக்கூடிய சந்திரனே உங்கள் ராசிக்குள்ளே வந்து தான் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் உட்கார்றாரு. உங்கள் மனக்கவலைகளுக்கு, உங்கள் கண்ணீருக்கு விடை கிடைக்கணும்னு சொன்னால் திருவானைக்காவல் அகிலாண்ட ஈஸ்வரி அம்மனையும் ஜம்புகேஸ்வரரையும் கும்பராசிக்காரர்கள் வெள்ளி அல்லது சனிக்கிழமைகளில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கைங்கிற அந்த பயணத்திற்கு சரியான திசை என்பது கிடைக்கும். அந்த பயணம் என்பது இலக்க நோக்கி கண்டிப்பாக போகும். அந்த அம்பாளனுடைய அருளாலும் ஈசனுடைய அருளாலும் வாழ்க்கையினுடைய அத்துணை எண்ணங்களும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோட்ல கும்பராசிக்காரங்களுடைய அந்த எண்ணம் புதுமையான சிந்தனைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வாழ்க்கையில இன்னும் அதிர்ஷ்டம் பெருகிறதுக்கு என்னென்ன கலர்ஸ்லாம் இருக்குன்றதை நம்ம பார்த்தோம், எந்தெந்த கலர்ஸ்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்றதையும் பார்த்தோம். ஸோ இறுதியாக நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கோவிலுக்கு போகணும், எந்த கிழமையில போகணுன்றதை ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களோட வாழ்க்கையில இந்த அமைதியும் அந்த ஒரு இன்பமான சூழலும் அமையணுன்றதை கேட்டுக்கிறோம். ஸோ அடுத்ததாக மீனராசிக்காரங்க நம்ம பார்க்கலாம். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.